ஐம் சுரேஷ். லக்ஷி டெக்னாலஜி சார்பாக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ என்னென்னா, ஆதம்பாக்கத்தில் டியூஷன் டு ஹோம் அப்படின்னு ஒரு ஹோம் டியூஷன் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அவங்க நியர்லி 12 இயர்ஸாக நடத்தியிருந்தாலும் லாஸ்ட்டு 7 இயர்ஸாக வந்து ஆன்லைன் டியூஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட என்ன எதுனா ஸ்பெஷாலிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டியூஷனுக்கு ஸ்டாஃபு வந்து ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டு, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டு இந்த சென்னை டிராஃபிக்கில் ஒரு சென்டரை தேடி இங்கேருந்து டிராஃபிக்கில் போகிறது, அப்புறம் பைக்கு அல்லது காரில் போயிட்டு வரணும். ஸோ இந்த செலவுலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சமாகும். ஒரு ஆள் கொண்டு போய் விட்டுட்டு வரணுன்னா கூட அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு தானே. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையும். அதனால் வந்து ஹோம் டியூஷன் இவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃபு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து அந்த ஸ்டாஃபை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்க 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் டியூஷனில் வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு 5 ஸ்டூடெண்ட் உள்ளது தான் ஒரு பேட்சாக சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டாங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்டை தான் வந்து ஒரு ஸ்டாஃபால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் ஒரு ஆன்லைன் டியூஷன் தானே, ஒரு 60 பேர் 70 பேர் கொடுத்தோம்னா அவர் நடத்திடுவார். பட் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு கேட்டால் அதை கிளியர் பண்ணுறதுக்கான டைம் அவருக்கு இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்கவும் முடியாது. அப்படின்றதுனால ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற ஒரு டியூட்டருக்கு 5 ஸ்டூடெண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இட் வில் பி வெரி பெஸ்ட். அந்த 5 ஸ்டூடெண்ட்டும் ஒரே பேட்சில் ஒரே செஷனில் உட்காந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து அகாடமிக்கில் இருக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி மற்றும் அக்கௌண்டன்சி இது எல்லாத்துக்குமே ஸ்டாஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து முன்னாடியே புக்கிங் போட்டுக்கணும். ஏன்னா இவங்கள்ட்ட 75 ஸ்டாஃப் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 75 ஸ்டாஃப் அரௌண்ட் சென்னையில் இருக்காங்க. ஸோ அப்புறம் மதுரை, திருச்சி அண்டு திருநெல்வேலி இந்த இடங்கள்லேயும் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ சென்னையில் உள்ள ஸ்டாஃப் கவுண்டிங் மட்டும் 75 சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃபுக்கு 5 ஸ்டூடெண்ட்னா எத்தனை கொடுக்க முடியுன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் புக்கிங் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிங்க. இந்த வருஷத்துக்கான 10th 12th பேட்சஸ் வந்து இவங்க வந்து 25 to 2025, அதாவது February 25th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு பாருங்கள், 9498552179. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க.